இன்றைய தினம் இலக்கிய வழி நடாத்துகின்ற 40வது அமர்விலே நாங்கள் சந்தித்திருக்கிறோம். இந்த நிகழ்வை தொகுத்து வழங்குகின்ற ஆகியவர்களுக்கும், இந்த இணைய வழி உரையாடலில் பங்கெடுக்க வந்திருக்கின்ற நண்பர்களுக்கும், மற்றும் இந்த நிகழ்விலே பார்வையாளராக கலந்து கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர்கள் மற்றும் எழுத்தாளர்கள், இலக்கிய நண்பர்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இயேசுராசா அவர்களுடைய தொலைவும் இருப்பும் ஏனைய கதைகளும் என்ற சிறுகதை தொகுப்பு பற்றிய ஒரு பார்வையாகத்தான் என்னுடைய உரை அமைந்திருக்கின்றது. இந்த நூல் 1974ஆம் ஆண்டு வெளிவந்தது. ஈழத்தின் மிக முக்கியமான கவிஞராக இருக்கக்கூடிய இருந்த மகாகவியர்களுக்கு சமர்ப்பணம் செய்யப்பட்டிருக்கிறது. இயேசுராசா இந்த தொகுப்புக்கு பின்னர் வேறு கதைகள் எழுதவில்லை என்பதை அவர் தன்னுடைய சில நேர்காணல் மற்றும் பதிவுகளையும் குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவே 70களிலே வந்த 10 கதைகளை கொண்ட தொகுப்பாகத்தான் இந்த தொகுப்பு இருக்கிறது. மிக முக்கியமாக குறிப்பிட வேண்டியது, அவர் ஒரு 30 வயதுக்கு முன்னமே, 28 வயது, அந்த 28 வயதிலிருந்து 12 வயது அந்த காலத்திலே எழுதப்பட்ட கதைகளாக இருக்கின்றன. உண்மையில் ஒரு 50 வருடத்துக்கு முன்னர் எழுதப்பட்ட கதைகளை இன்று நாங்கள் இந்த சூழலிலே கதைத்துக் கொண்டிருக்கிறோம். அது எவ்வளவு தூரத்துக்கு இந்த சூழலுக்கும் பொருந்தக்கூடிய இருக்கிறது என்பதைத்தான் நாங்கள் இந்த இடத்திலே மிக முக்கியமாக கவனித்துக் கொள்ள வேண்டியிருக்கின்றது. இந்த தொகுப்பிற்கு சண்முகன் சிவலிங்கன் அவர்கள் ஒரு அணிந்துரை இருக்கிறார். மிக முக்கியமாக அவர் சொல்லியிருப்பார், ஒரு எழுத்தாளனுக்கு அவனுடைய சொந்த அனுபவங்களும் சமூகத்துடன் அவனுக்குள்ள நேரடி தொடர்புகளுமே அடிநாதமாக அமைந்தவை. இவை இரண்டும் இல்லாமல் வெறும் கருத்து நிலையில் நின்று கதை அல்லது கவிதை புனைய முற்படும் போது அவை இயந்திரத்தன்மை பெறுகின்றன, வரட்டிலக்கியம் ஆகின்றன என்று சொல்லி அதுல மிக முக்கியமான ஒரு கருத்தை எங்க குறிப்பிட. அப்படி மறுபுறமாக அப்படி இல்லாவிட்டால் கூட அது மாறாக ஒரு நோஞ்சான் இலக்கியமாக அமைந்து கொள்ளக்கூடிய அதை பற்றி கொஞ்சம் விரிவா சொல்லியிருக்கிறார். அந்த வகையிலே எங்களுடைய முருகையன் சொன்னதை போல அந்த ஒரு சொல்லுவார், அந்த அழகா சொல்லியிருப்பார், அந்த ஒரு அனுபவ சூட்டிலே வந்த கதைகளாக இந்த கதைகள் அமைந்திருக்கிறது. அவ்வாறு பார்க்கின்ற போது மொத்தமாக 10 கதைகள் இந்த தொகுப்பிலே அமைந்திருக்கின்றன. எல்லா கதைகளையும் நாங்கள் ஒட்டுமொத்தமாக பார்த்தால் ஒரு வகையில் காதல், பிரிவு, நட்பு மற்றும் தனிமை, இந்த அந்நியமாதல் என்ற உணர்வு நிலை இருக்கு. இந்த அந்நிய தன்மையை சொல்லக்கூடிய தன்மை, அதை விட இந்த சமூகத்துடைய மிகப்பெரிய சாபக்கேடாக இருக்கக்கூடிய சாதியம் தொடர்பாக மற்றும் அந்த வர்க்க வேறுபாடுகள், இவ்வாறான அந்த தன்மை கொண்ட கதைகளாக இந்த கதைகள் இருக்கின்றன. ஒரு வகையிலே பார்த்தால் எங்களுடைய ஈழத்து இலக்கிய போக்கிலே 70கள் எவ்வாறான காலம் என்று எங்களுக்கு தெரியும். ஒரு நடுத்தர அல்லது கீழ் நடுத்தர குடும்பங்களில் இருந்து படித்த இளைஞர்கள் ஒரு கிளாக் உத்தியோகம் என்று சொல்றது, அதன் ரொம்ப நாவல்கள் மிக அருமையாக எல்லாம் எடுத்து காட்டியிருக்கின்றன, சிறுகதை எல்லாம் வந்திருக்கின்றன. அவ்வாறான ஒரு இளைஞன் அவனுடைய பார்வையிலே தென்னிலங்கையிலே பணி செய்கின்ற போது அவனுக்கு இருக்கக்கூடிய பல்வேறு விதமான அனுபவங்களை தான் இந்த கதைகள் தந்திருக்கின்றன. என்னுடைய பேச்சு வசதிகளில் இதை ஒரு ரெண்டாக நான் இதை சுருக்கி சொல்லலாம். அதை இந்த கதையில் எழுதிய சண்முகன் சிவலிங்கம் அவருடைய அந்த கூட்டுக்கூடாக நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், அவர் சொல்லுவார், இந்த புறநிலை நோக்கில் அமைந்த கதைகளாக சில கதைகளை அவர் இனங்கண்டிருப்பார். அதை நாங்கள் வாசகர் வாசிக்கின்ற போது எங்களுக்கு தன்மை சேரும். அதே நேரத்தில் அகநிலை சார்ந்த கதைகளும் இருக்கின்றன. இங்கே முன்னர் ராஜேஷ் கண்ணன் அந்த கவிதைகளை பற்றி எல்லாம் பேசியிருந்தார். உண்மையில படைப்புகளிலே புறநிலை அனுபவங்களை விட அகநிலையா வருகின்ற படைப்புகள் மிக தூக்கலாக அது இன்னும் கூடுதலான உணர்வு சரிவை ஏற்படுத்தக்கூடிய இருக்கும் என்பது ஒரு கருத்து இருக்கிறது. ஆனால் ஜெயஸ்ராசா அந்த 2 பக்கத்தையும் அந்த பேலன்ஸ் பண்ணி அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னால் மிக அழகாக கொண்டு போகிறார். முதல்ல இந்த புறநிலை நோக்கில் அமைந்த கதைகளாக சிலவற்றை நான் இங்கே எடுத்து காட்டலாம் நினைக்கிறேன். குறிப்பாக வெக்கங்கெட்டவர்கள், பிரிவு, கடவுள் உறங்குகிறார் போல, இவ்வாறான அந்த கதைகள் இன்னும் இருக்கின்ற 1-2 கதைகள். அவ்வாறானவற்றை முற்றுமுழுதாக என்று இல்லாவிட்டாலும் ஓரளவு இந்த படிக்கின்ற வாசகரை இந்த படைப்பாளித்தனுடைய கதைகளோடு கட்டி போடக்கூடியவாறு அல்லது அந்த காட்சி அமைப்புகளினூடாக, காட்சிகளினூடாக, கதைகளுக்கு ஊடாக மிக தெளிவாக அந்த விடயத்தை அங்கே கொண்டு தருவதாகத்தான் அமைந்துள்ளது.
அதாவது அனுபவங்களின் சித்தரிப்பு வாசகரை ஒரே வீச்சில் பற்றக்கூடியதாக எவ்வளவு உயிர் துடிப்புடன் அமைந்த போதும் அது புறநிலை நோக்கில் அமையாவிடில் அதன் பொருள் புதையுண்டு மூடுமந்திரம் போல் ஆகிவிடும். அப்புறநிலை நோக்கு நடைமுறையில் உள்ள சமூக பொருளாதார அரசியல் உளவியல் தத்துவ கோட்பாடுகளின் அடிப்படையில் அமைதல் தவிர்க்கவியலாதது. இந்த வகையில இந்த வெக்கம் கெட்டவர்கள் என்ற கதையை பார்த்தோம்னா அந்த கதை மிக சாதாரண ஒரு கதை தான். அது ஒரு பணம் தான் மிக பெரிதென்று நிற்கக்கூடிய ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய தமையன் தம்பி அந்த உறவு நிலையில கொஞ்சம் பணக்காரரா வந்தவர்கள் மற்ற குடும்பத்தை ஒதுக்கி வைத்து விடுகிறார்கள். அவர் கொஞ்சம் சொல்லப்படுது அந்த வட்டியல் அல்ல அப்படி பலவிதமாக ஒரு ஒரு முறை தவறி பணத்தை சேமிப்பவராக சேர்த்தவராகத்தான் இந்த கதையில சித்தரிக்கப்படுகிறார். அப்படியானவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா ஒரு கட்டத்துக்கு பிறகு என்ன செய்யறா தாங்கள் ஒதுக்கி வைத்த அந்த இன்னொரு அந்த குடும்ப உறவிலிருந்து ஒரு மாப்பிள்ளை எடுக்கணும்னு சொல்லிக்க படிச்ச மாப்பிள்ளை தேடி கொண்டு போயிடும். அப்ப படிச்ச மாப்பிள்ளைன்னு சொன்னா அப்ப என்ன இப்ப அதுல கதையிலே வரும். இப்ப காசையும் பொம்பளையும் காட்டுறாப்புல அவங்க ஓமண்டு வந்துருவாங்கன்னு நினைக்கணும் போல நடக்குது. இப்படி ஒரு மனநிலை. ஆகவே இந்த வெக்கங்கெட்டவர்கள் என்ற கதையில இந்த பணமே பெரியதனில் இருக்கக்கூடிய குடும்பம் தன் உறவு என்றும் பார்க்காமல் ஈடு வைத்த வீட்டை விட்டு வெளியேற்றி விட்டு அபகரித்தவர்களின் அரச உத்தியோகம் அங்க வந்துட்டு அப்புறம் அவர்களை மாப்பிள்ளையா எடுக்கலாம் என்ற ஒரு நிலைப்பில் இருக்கக்கூடிய அந்த கதை. அதை கொஞ்சம் நாங்களுடைய பார்த்தோம் என்று சொன்னால் உண்மையில அந்த உறவுகள் எப்படியான உறவுகள் இன்றைக்கு இருக்கின்றன. அவர்கள் சுயநலம் மிக்கவர்களாக இருக்கிறார்கள். அப்ப அதுக்காக வேற சுத்தி கொண்டு திரிவார். அந்த மாப்பிள்ளை எடுக்கிறதுக்காக முதல் வீட்டை போகிற அந்த வீட்டை அவர்கள் மறந்தளிக்கணும். அதுக்கு பிறகு அந்த பிரதான கதாபாத்திரம் இருக்கக்கூடிய அந்த பாத்திரத்தினுடைய நண்பர்கிட்ட சொல்லி விடுறார். இவ்வாறாக எல்லாம் அந்த மிக அழகாக அந்த கதை மிக கட்டுருக்கமாக அதுல வந்திருக்கு. அதுல அந்த மிக அழகாக அந்த உரையாடல் வர எங்கட காசு பணம் எல்லாம் அண்ணன் பிள்ளைக்கும் போகட்டும் என்றுதான் வந்த நாங்கள் என்று மாமி சொன்னான். அவருடைய அந்த நினைப்பை பாருங்க. எப்படி சொன்னால் அந்த முதல் மனுஷரண்டு கூட கருத்து எடுக்காதவர்கள் இப்ப என்ன செய்யணும் என்று சொன்னால் மாப்பிள்ளை தேடி வர்ற நேரத்துல அதுக்கு ஒரு சாட்டி சொன்ன வேண்டாம் எங்கட காசு எல்லாம் வேறு இடத்த போகாம அண்ணன் பிள்ளைக்க வந்துச்சு. அப்ப இங்க அந்த தாய் சொல்றா, ஐயோ நீங்கள் காசுக்காரர், இவ்வளவு நாளும் இருந்தது போலவே உங்களை போல ஆக்களோடைய இருங்கோ, நாங்கள் ஏழபாளைகள் எங்களோட இருந்த மனுஷருடைய நாங்கள் இருக்கிறோம். இதுல நான் மிக அது சிலாய்க்கக்கூடியதுன்னா அந்த மொழி நடை. நான் அதை பற்றி பின்னுக்கு நான் சொல்லுவேன். அதை பற்றி அதை விட கூட என்ன திரும்ப வந்த பாத்திரம் திருப்பி உரையாடையல, தம்பி என்ற படவு காசெல்லாம் ஏன் புறத்துக்குள்ள போவான், பிரான்சிஸ்காவும் உம்மோட மெச்சாள் தானே. அப்ப பாருங்க இந்த உரையாடல்கள் எல்லாம் எதை மையமாக கொண்டிருக்கன்னு சொன்னால் அந்த பணம் பற்றிய சிந்தனையாத்தான் இருக்கு. ஆகவே இந்த சுயநலமாக பணம் தான் பெருசென்று சுயநலமாக இருக்கவர்களோட இனி எந்த தொடர்பு எங்களுக்கு தேவையில்லை என்பதைத்தான் இந்த பாத்திரம் இங்க தூக்கி எறிகிற மாதிரியே பேசுது. ஆகவே ஒரு வகையில தன்னுடைய ஆளுமையை திருப்திப்படுத்தக்கூடியதாக அல்லது அதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு உள்ளத்தை தான் தேடுவதாகத்தான் அவனுடைய மனவங்க இருக்குது. அதுலயும் கூட சாதி மதம் ஆகியவற்றை தாண்டவும் அவன் தயாராக இருக்கிறான்னு அந்த கதையை சொல்லப்படுது. இவ்வாறாக இந்த வெக்கங்கெட்டவர்கள் என்ற கதையை நாங்கள் அதை பார்த்து கொள்ளலாம். இதே போல இந்த புறநிலை அனுபவங்கள்ல இன்னும் மிக கூடுதலாக அதை வெளிப்படுத்தக்கூடிய இன்னொரு கதையாக இருக்கக்கூடியது அந்த பிரிவு என்ற ஒரு கதை. அந்த பிரிவு என்ற கதையில வரக்கூடிய அந்த சம்பவம் ஒரு மிகச்சிறிய ஒரு சம்பவம் தான். ஒரு வேலை முடிந்த ஒரு பயண வழியில சந்திக்கக்கூடிய 2 நண்பர்கள் அவர்கள் தங்களுக்குள்ள அடிக்கடி கதைச்சு கொள்ற விடயங்களை தான் அதுல அவங்க சொல்லுவேன். அப்ப வாழ்வின் புறநிலை நெருக்கடிகளால எங்களுடைய அகமும் பாதிக்கப்படுகின்ற போது அதை எதிர்கொள்ளக்கூடிய திராணி இல்லாமல் ஒருவன் தற்கொலை செய்து கொள்வான். அதைத்தான் இந்த கதை இங்க சொல்லுது. இங்க வரக்கூடிய பாத்திரங்கள் அவற்றை எதிர்கொள்ளக்கூட தயாராக இருக்க வேண்டும் என்று கூறிய போதும் கூட அதை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்களாகவே இங்க இந்த பிரதான பாத்திரம் வந்திருக்கு. அதை தனிமை, விரக்தி, நம்பிக்கை தளர்வு, இவையெல்லாம் நான் நினைக்கிறேன் ஒரு வகையில அந்நியமாதல் என்ற அந்த ஒரு பதத்துக்கள் அது ஒரு கோட்பாடாக கூட இருந்திருக்குது. அப்ப அந்நியமாதல் என்ற அந்த அமைப்புகளை கொண்டே நாங்கள் போட்டுக் கொள்ளலாம். அந்த கதையில வரக்கூடிய சில அந்த தொடர்கள் கூட எப்படி அவன் அந்த விரக்தியின் அடிப்படையில அந்த கதையை கட்டி கொள்றான் என்றதான் நாங்க சொல்லுவோம். சில காட்சிகளை வர்ணிக்க கூட சொல்லுவேன். இதெண்டா இன்னொரு கதாசிரியர் பற்றி எழுதப்பட்ட ஒரு கதையாக இருக்கு. அப்ப அந்த பாத்திரம் எப்படி இயங்குறது என்பதைத்தான் நீங்க சொல்லுவேன். மழை தூறல் பொழுதில் தனிமையாய் கிடக்கும் பஸ் தரிப்பிடங்கள், பனி புகார் தோய்ந்த மலைத்தொடர்கள், நிறைவேறாத ஆசைகள், விசரர்களை போல இயங்குகின்ற பாத்திரங்கள் எல்லாமே
நீண்ட சோகத்தையே வெளிப்படுத்துவன. மனுஷபுத்திரன் ஒரு கதையில ஒரு கவிதையில எழுதியிருப்பார். நம்முடைய அந்த ஒரு ஒரு இந்த இரவு ரயில் எங்களுக்கு தெரியும், இவங்களை இரவு பயணங்கள் செய்யக்கல சில எங்களை ரயில் ஸ்டேஷன்ல அங்க தரிச்சு போய்க்கல ஒரு சரியான நடிச்சாம இருக்கேன் 12 மணி அப்படின்னா ஒரு ஒரு நீளமான அந்த ஒரு கதிரையில ஒரு மனிதன் தனிச்சு இருக்கிறன்னு சொல்லி அது ஒரு விதமான ஒரு தனிமை உணர்வு. அது போல மனுஷபுத்திரன் சொன்னா ஒரு சொப்பின் பேக் என்ன செய்யும் சொன்னால் அந்த கதிரையில கிடந்து அப்படியே அதை ஆடிக்கொண்டிருக்கும். அதை பற்றி எப்படி எழுத இதெல்லாம் பல கதைகள் வருது. ஒரு ஒருத்தர் கேட்கிறாரு, நீ எப்பொழுதாவது 12 மணிக்கு நீ டீ குடிச்சிருக்கிறியா? இதுவரை இந்த வாழ்க்கையில இப்படி நான் 12 மணிக்கு ஒரு நடிச்சாமத்துல டீ குடிச்சு பழக்கம் இல்லை. ஆனா அதை வந்து அந்த கொழும்பு அந்த 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 பயணத்துல என்ன செய்யறான்னு சொன்னா சரி அங்க போய் அவ இவ்வாறான வித்தியாசமான அந்த உணர்வுகளை கொண்டு வரக்கூடிய வகையில இருக்கும். ஆனா இந்த கதை அடிப்படையில வந்து ஒரு தனிமை உணர்வால பாதிக்கப்பட்ட ஒருவனுடைய நிலைமை. ஆனா இது கூடாக வந்து ஒரு வகையில ராஜேஷ் கண்ணா முன்ன சொல்லி போட்டு போனதுக்கு சில இது அதோட தொடர்படுத்தி பார்க்கலாம். எங்கிட்ட இருக்கக்கூடிய சில கோட்பாடு அடிப்படையில கோட்பாடுகளை கொண்டு வந்து அப்படியே வந்து இந்த படைப்புகள்ல வந்து அப்படியே பிதுக்கி கொண்டு நிக்கிற மாதிரியான அந்த தன்மை இல்லாமல் அவர் மிக மிக சாதாரணமாக கதையோட கதையாக சில விஷயங்களை சொல்லிக் கொண்டு போவார். ஆனா அந்த அழகை ரசிக்கிறவனா தான் அங்க இருப்பான். அப்ப நான் அழகைத்தான் ரசிக்க போறேன், அது அழகுதான் முக்கியம், என்னுடைய வாழ்க்கை அதெல்லாம் என்னோட சம்பந்தப்பட்டதுன்னு சொல்லி அப்படி இருக்கு. அப்ப இங்க சொல்லப்படுது அழகை ரசிக்கத்தான் வேணும், ஆனால் வேலையும் செய்யத்தான் வேணும். புற உலகத்தில இருந்து வாழ்க்கையிலிருந்தும் நாங்கள் ஓட இயலாது, என்னால் அது முடியாது என்று சொல்லி சொல்றாரு. அப்ப அவர் கேட்கிற இந்த பாத்திரம் எங்களுக்கு புற உலகத்தை பற்றி கவலை இல்லை, எங்கட உலகம் எங்களுக்குள்ளேயே இருக்கு, அதுலயே எங்களுக்கு திருப்தி, அதுல எங்கட வாழ்க்கையே முடிஞ்சு போகும். ஆனால் அதுக்கு எதிராக சொல்லக்கூடிய அந்த பாத்திரம் சொல்லுது இதெல்லாம் வசதியான ஒரு கும்பல் என்ற சிந்தனை போக்கு. பெரும்பாலான மக்கள் இப்படி வாழ இயலாது. ஏன்? உம்மோட குடும்ப நிலைக்கும் இது இயலாது. உமக்கு தங்கச்சி இருக்குது, அப்பருக்கும் வயசு போயிட்டது, அப்ப இதெல்லாம் நீர்தான் பார்க்க வேணும். இந்த உப்பு புளி பிரச்சனைகள் எனக்கு முக்கியம் என்று நீர் சொல்ல இயலாது. அப்ப இந்த அழகு அல்லது என்னுடைய வாழ்க்கையை நான் தீர்மானிச்சுக் கொள்ளும் என்று சொல்றவர் ஒரு கட்டத்துல அந்த வாழ்க்கையின் அந்த இறுக்கத்துக்குள்ள வந்து தன்னை அதை பொருத்தி கொள்ள முடியாமல் தற்கொலை செய்து கொடுப்பார். ஆகவே இவ்வாறான கதைகள் இந்த இப்படியான ஒரு கதைகளும் இதுல இருக்குது. ஆகவே இதுல வந்து இந்த கோட்பாட்டை அப்படியே வந்து கதைகளை திணிக்காமல் போகிற போக்குல பாத்திர உரையாடல்கள் கூடாக அந்த வாசகர் அழைத்துக் கொள்ள செல்லக்கூடிய ஒரு தன்மையை ஜெயசுராசா இந்த கதையில தந்திருக்கிறார். இதே போல அந்த புறநிலை சித்தரிப்பில இன்னும் ஒரு சில கதைகள் எடுத்து காட்டலாம் தான். ஆனாலும் அதுல அந்த கடவுள் உறங்குறார் போல அப்படியான கதைகள் எல்லாம் இந்த தன்மையில வரும். இப்படி பார்த்தால் ஒரு வகையில வந்து இந்த கதைகள் எல்லாம் வந்து புறநிலை சித்தரிப்பாக அமைந்தாலும் கூட வாசகருக்கூட இரண்டரை ஒரு கலக்கக்கூடிய மாதிரி அவரோட ஒரு உரையாடுவதை போல மிக தெளிவாக சொல்ல வந்த விஷயத்தை சொல்வதா தான் இருக்கு. ஆனா இதை விட இன்னும் ஆழமாக என்ன செய்யறான்னு சொன்னால் இன்னும் சில கதைகள் எழுதியிருக்கிறார். அவற்றை நாங்கள் வந்து என்ன செய்யலாம்னு சொன்னா ஒரு வகையில அதை எப்படி பார்க்கலாம். சண்முகன் சிவலிங்கன் சொல்றதை போல இக்கதைகள் நட்போடும் காதலோடும் சம்பந்தப்பட்டவை என்பதுடன் அக அனுபவத்தில் கடைந்தெடுத்த புலியல்களாக உள்ளன என்று சொல்லி இப்ப அதுக்கு நாங்கள் பல கதைகளை நாங்கள் உதாரணமா எடுத்து காட்டலாம். அதுல வந்து மகத்தான துயரங்கள் மிக அற்புதமான கதை இருக்கு, தொலைவண்டு இருக்கு ஒரு கதை, இருப்பண்டின் ஒரு கதை இருக்கு, படம் பார்த்த பிறகுன்ற ஒரு கதை இருக்குது. நேற்று நண்பர் ராஜேஷ்மனோட கதை கேட்க அவர் கதைச்சுக்கணும், நேற்று மாலை கதைச்சோம். இப்ப இவருடைய கதைகளுடைய அனுபவங்களே வித்தியாசமா இருக்குன்னு அவர் சொல்லியிருந்தார். குப்லான் சண்முகன் போன்றவர்கள் இவரெல்லாம் ஒன்றா வேலை செய்ய குப்லான் சண்முகன் என்ற கதைகளை படிக்க இந்த தன்மை ஒன்று வரும். அது ஒரு விதமாக அப்படியே போய் கொண்டிருக்கும். அப்ப இன்று சில விஷயங்களை தேடிக்கொண்டு கேட்க இயேசுராசாவுடைய ஏற்கனவே ஏஜே கனகட்னா மொழிபெயர்த்திருக்கிறார் ஆங்கிலத்துல ஒரு கதையை. ஆனா இன்றைக்கு நான் இன்னொரு கதையை இன்னொரு நண்பர் மொழிபெயர்த்திருக்கிற தகவலை கூட அறிஞ்சிருந்தேன். அதை விட குப்லான் சர்மாவோட பல கதைகளை வந்து ஆங்கிலத்திலாக மொழிபெயர்த்து கொண்டிருக்காங்க. அப்ப ஒரு வகையில அவர்கள் அந்த மொழிபெயர்த்து அங்கால கொடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த மொழியும் அந்த சம்பவங்களும் அந்த காட்சி சித்தரிப்புகளும் இருக்கு. ஏன்னா மொழிபெயர்ப்பு பண்றது மிக சிக்கலான ஒரு பிரச்சனை. அது அதை கொடுக்கல அதை மொழிபெயர்க்கிறவர் மற்ற அதை அடுத்த இன்னொரு மொழிக்காரனு கொடுக்கறதுக்குரிய ஏற்றதான இருக்கிற அந்த அரசியல் பின்னணியை பார்த்துதான் அவர் கொடுப்பாரு. ஆகவே இங்க வந்து இந்த கதைகளை நாங்கள் பார்க்க இதோட அக அனுபவம் என்று சொல்ல இதுக்குள்ள வந்து எப்படியானது கொண்டு வர்றேன்னு சொல்ல இருப்பு என்ற ஒரு கதை இருக்குது. அதாவது இருப்பு என்ற கதையூடாக சமூகம் அந்தஸ்தின் மீதும் தொழில் மீதும் பணத்தின் மீதும் சாதி அபிமானத்தின் மீதும் இன்னமும் மாற்ற முடியாத பேராசையை கொண்டிருக்கிறதான் அந்த கதை சொல்லுது. அது சொன்னார் ஒரு மனத்துக்கு தனக்கு விருப்பமான பெண் மீது அவனுக்கு ஒரு காதல் ஏற்படுது. அது ஆரம்பத்துல அந்த காதல வந்து குடும்ப உறுப்பினர்களா இருக்கக்கூடியவர்களும் அதை
ஓரளவு ஏற்றுக்கொள்ற மாதிரி தான் இருக்குது. ஆனா படிப்படியா வந்து ஒரு மாற்றம் அடையுது. அது இன்றைக்கு நான் ஆரம்பத்துல குறிப்பிட்டது போல இந்த கதைகளை இந்த காலம் 2024 கொண்டு வந்து இழுத்துக்கொண்டு வந்தோம்னு சொன்னால் இன்னமும் சில மனித உணர்வுகளும் மாறாமத்தான் இருக்குது. இந்த இருப்பண்ட கதையில அந்த தன்மை இன்றைக்கும் அது பொருந்தக்கூடிய இருக்கு சொன்னால் அவன் காதலித்த அந்த பெண் அதுக்குரிய ஆதரவு இருந்தது. ஆனா ஒரு கட்டத்துல என்ன நடக்கும்னு சொன்னால் அந்த காதல் மறுக்கப்படுது. அவளுக்கு ஒரு வைத்திய மாப்பிள்ளை அப்படி ஒரு அந்தஸ்து, அதாவது தொழில் அந்தஸ்தை பார்க்கிறது. அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய அந்த சாதி அபிமானம் சார்ந்து கூட சில உரையாடல்கள் வரும். அப்ப இப்படியெல்லாம் அந்த தன்மை அதெல்லாம் இன்றைக்கும் கூட இன்னும் இருக்குது. ஆகவே அக அனுபவ தேடலின் ஒரு உயர் நிலையாக இந்த கதையை பார்க்கலாம் என்று சொல்லி ஒரு கருத்து இருக்குது. ஆகவே இந்த கதையில எழுதிய அந்த ஆழ்ந்த விரக்தி அது எப்படி மனிதனையும் கடவுளையும் இரண்டு புறத்துல நிறுத்தி பார்க்க இது கடைசி கதையா இருக்குன்னு நினைக்கிறேன் நான் அந்த கதை. அன்பு கொள்பவர்கள் எல்லாம் விலகி போய் கொண்டிருக்கிறார். மனிதர்கள் யாரையுமே நம்ப முடியாமல் இருக்குது. மனிதன் வந்து தனிச்சு போயிடுறான். வாழ்வு வந்து அர்த்தம் இல்லாம வெறுமையில கழியுது. ஆகவே எந்த இடத்துல வந்து கடவுளையும் மனிதனையும் வந்து ரெண்டு பக்கத்துல இங்க இயேசுராசா நிறுத்தி பாக்குறார், நிறுத்தி வைக்கிறார். அப்படி வைக்கல ஒரு இடத்த சொல்றார், கடவுளையும் அதாவது கடவுளை பெரும் சத்தியத்தை நம்பிய நாட்கள் இவ்வாறெல்லாம் அலைப்புற்றதில்லை. நான் சின்ன வயசுல எல்லாம் கடவுளை நம்பி இருந்தேன், நான் சத்தியத்தை நம்பியிருந்தேன். ஆனா அப்படி இருக்க இந்த வாழ்க்கை வந்து நல்ல அமைதியாக இருந்தது, வாழ்வு அமைதியாக கழிந்தது, அலைப்புற்றதாக இருக்கல. ஆனால் இன்றைக்கு கடவுளிட்ட மனிதனாக மாறிய பின்னர் எல்லையற்ற நீட்சியும் வெறுமையும் வெறுமையும் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கின்றனர் என்று சொல்லி ஆகவே இதுல வந்து ஒரு வகையில தவிக்கக்கூடிய ஒரு மனிதனை இந்த கதையில இருந்து காட்டுறார். நல்ல ஒரு உதாரணமா இன்றைக்கு நான் அந்த கதைக்கு இன்னொரு இந்த அடுத்த தலைமுறை எழுதிய ஒரு படைப்பாளியா இருக்கக்கூடிய தீவு மனிதன் என்ற கதை எழுதின பார்த்திவன் நாங்க சொல்லலாம். அந்த கதையை கூட ஏஜே வந்து மொழிபெயர்த்திருக்கார் ஆங்கிலத்துல. அதுல வந்து உண்மையாக அது ஒரு தனிமை உணர்வுன்ற அந்த விரக்தி அல்லது ஒரு தனிமை என்ற ஒரு வேதனைய அப்படியே அப்பட்டமாக கொண்டு வந்து காட்டுற மாதிரி அந்த கதை வந்து அமைஞ்சிருக்கு. ஆனா இதுக்கு இயேசுராசா வந்ததுக்கு பதில் சொல்லியிருக்கார். என்ன சொன்னா இப்படி கதை எழுதுறது ஒரு வகையில் அது சரியா ஒரு படைப்பாளுக்கு சரியா ஒரு சாதாரண ஒரு கேள்வி ஒன்று வரைக்கல. அவர் சொல்றார், இந்த புறநிலையான பாதிப்புகளில் மீறியும் வாழ்ந்து காட்டுகிறவர்கள் யதார்த்தத்துல இருக்கிறோம், அவைகளை நாங்கள் கண்டிருக்கிறோம். அத்தகையவர்கள் என விசுவாசிக்கப்பட்டவர்கள் மாறி போவதே அந்த பாத்திரத்தினுடைய தவிப்பாகவும் விளங்க முடியாத ஒரு தன்மையாகவும் இருக்கின்றத நான் நினைக்கிறேன். அவருடைய இந்த தொகுப்பின் இரண்டாவது பதிப்புல அதுல சண்முகன் சிவலிங்கம் அவர்கள் குறிப்பிட்ட அந்த கருத்துக்கு ஒரு தன்னுடைய பதிலாக அந்த 2ஆம் பதிப்பில அதுக்கு ஒரு பதிலை வச்சிருக்கிறேன். இதே போல தொலைவு என்ற ஒரு கதையும் இருக்குது. அதுவும் ஒரு மிக முக்கியமான கதையா தான் இருக்கு. தொலைவு என்ற கதையும் அது நட்பில் ஏற்படக்கூடிய அந்த மாற்றத்தை இப்படியான விஷயங்களை சொல்லுது. அதுல நான் சொல்லக்கூடிய விஷயம் ஏற்கனவே சொல்ல ஒரு தொடர்ச்சி இருக்கு தான் என்றாலும் அந்த கதை சொல்றதுல இருக்கக்கூடிய ஒரு 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 லாவண்யம் என்னன்னு சொல்றது, இப்ப கவிதையில வந்து எங்களுக்கு ஒரு நல்ல படிம உத்தி எல்லாம் வந்து சேரும். 2 நண்பர்கள் இவர் 3வது இன்னொருவர் வந்து சேர்றார். அந்த 3வது நண்பரை தொடர்படுத்தினதே இந்த பிரதான பாத்திரமா இருக்கிற நேரத்துல ஒரு டீ கடையில போய் 3 பேரும் கதைச்சு கொண்டிருக்கிறான். கதை கேட்கல இந்த தொடர்படுத்திய இந்த பிரதான பாத்திரம் ஒரு அந்நியமான மனிதனாக ஆகி போகிறான். அப்ப ஒரு விஷயத்தை பற்றி கதை கேட்கல, அதை நாங்கள் பிறகு கதைச்சு கொள்ளுவோம் என்று சொல்றோம். அந்த இடத்துல இவனுக்கு ஒரு 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 என்னென்றால் தான் வந்து தனிச்சு போனதா நினைக்கிறான். ஆனா எவ்வளவு நண்பர்களாக இருக்கிறார்களா, பிறகு என்ன வந்து புறக்கணிக்கிறார்கள் என்று சொல்லி அதை மிக அழகாக அந்த கதையில வந்து அந்த அந்த காட்சிகளோட வந்து எப்படி இணைச்சிருப்பாருன்னு சொன்னாலும் அந்த டீ கடைக்கு போய் பார்க்கிறார். புகைப்படிந்த பூச்சுக்கள், உடைந்திருக்கும் கடையில் அழுக்கான சுவர்கள், மேசையில் கும்பல் கும்பலாய் மொய்த்திருந்த இலையான்களை காண கண்டதும் வெறுப்பு பெருகி வரவும் அதை வெளிக்காட்டாமல் அமர்ந்திருக்கின்றார். இனித்தான் இந்த தொடர் வரப்ப அப்ப 2 பேரும் கதை சொல்றே இவர் பார்க்கலாம், இந்த இடத்துல இருந்து தான் விலக வேணும். அவர் சொல்றார், இனிமேலும் இந்த இலையான் கும்பல்களை பார்த்து சகித்தபடி இருக்க முடியாது, வெறுப்பு கொள்ள எழுந்து வெளியில நிற்கிறார் என்றபடி வாய்ப்புறன் வந்தார். இதை நான் இந்த கதையில அவர் எடுத்துக்கொண்ட அந்த கதையை சொல்ற அந்த உத்தி முறைகள்ல ஒரு சிறப்பான ஒரு முறையாக நான் இதை அங்க பார்த்துக் கொள்றேன். இவ்வாறாக பல கதைகள்லாம் இருக்கின்றன. இன்றைக்கும் கூட தொடர்ந்து இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளையும் கூட பலர் எழுதி கொண்டிருக்கிறார்கள். அதுல வரவேற்பு ஒரு மிக மிகச்சிறிய ஒரு கதை. ஏன்னா ஒரு சிறுகதை என்பதே பல்வேறு பிரச்சனைகள் இலைகளால் ஆக்கப்படுவதுதான். ஒவ்வொரு இலைகளும் வந்து முரண்படுகின்ற போதுதான் அங்க வந்து கதைகள் வந்து உருவாகும். அப்ப
அதுல ஒரு இழையை எடுத்து வச்சுக்கொண்டு எப்படி ஒரு அழகான ஒரு சிறிய கதையை உருவாக்க முடியும் என்பதற்கு மிக அற்புதமான ஒரு உதாரணம் இருக்கக்கூடியது வரவேற்பு என்ற கதை. அந்த வரவேற்பு என்ற கதையில இருக்கக்கூடிய ஒரே ஒரு சின்ன பிரச்சனை தான். பிரச்சனை என்றும் சொல்ல முடியாத ஒரு சிறிய ஒரு அனுபவம். வேறு யாரும் வேறு படைப்பாளிகளா இருந்தால் ஒரு சிறுகதையில ஒரு ஒரு பாத்திரமாக ஒரு சின்ன ஒரு காட்சியாக அதை கொண்டு வந்து விட்டுட்டு போயிடுவார்கள். ஒரு டீ கடையில அவர் டீ குடிக்க போய் கொண்டிருக்கிறார். அப்ப கொழும்புல ஏற்கனவே சந்திச்ச ஒரு சின்ன பையன் அவன் இங்க யாழ்ப்பாணத்துல இருக்க இன்னொரு கடையில வேலை செய்யறான். அவன் விசாரிக்கிறார், நீர் அங்கே இல்ல என்ன வேலை செய்ய, நீர் இங்க வந்துட்டீர், எப்படி வந்தாய்? அவன் சொல்றான், அவன் எனக்கு சம்பளம் காணா வந்துட்டேன்னு சொல்லி. அவன் இவரோட உரையாடுறான். அதுக்கப்புறம் அவன் படாரண்டு உள்ள போயிட்டு அப்ப இவர் டீ ஆர்டர் பண்ணி போட்டிருக்கிற கடையில உள்ள போயிட்டு வந்து நினைச்சான். வந்துட்டான். இவர் டீ காசு கொடுக்க போய் சொல்றான், நான் பில் பே பண்ணி, நான் பில் காசு கொடுத்துட்டேன்னு சொல்லி சிரிக்கிறான். இவரை குறிப்பிட்ட அதிசயமா இருக்குது. அந்த ஒரு ஒரு மலையகத்தில இருந்து வந்து வேலைக்கு வந்த ஒரு பையன் அவர் சொல்றார், அவன் தன்னுடைய அந்த கடை அவன் வீடாக பாக்குற, தன்னுடைய வீட்டுல அந்த புதுசா வந்த ஏற்கனவே ஒரு சந்தித்த ஒரு நபரை ஒரு வரவேற்கிறான். அவனுக்கு தெரிஞ்ச மனுஷர்கள் மிக குறைவு. இந்த மனுஷனை அவன் கொழும்புல கண்டிருக்கிறான். கண்டதுக்கு பிறகு அவன் சந்தோஷப்படுறான். அப்ப அவரு ஏதோ ஒரு வகையில அவன் வரவேற்க நினைக்கிறான். அவ்வளவுதான். மற்றபடி அவனுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை. ஆக அவர் ஒரு கிறிஸ்தவ பையன் ஏற்கனவே அறிஞ்சிருக்கிற. அதான் சொல்ற, மிக அற்புதமான ஒரு களமும் கதையும் இந்த கதையில இருக்குது. ஆக ஒரு சின்ன இழதான். இதெல்லாம் வேறு யாரும் கதை எழுதி கொண்டு போய் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், ஒரு பெரிய கதையில ஒரு சின்ன ஒரு பாத்திரமா வந்து போயிடும். நாங்க டீ கடைக்கு போனோம், அவன் தெரிஞ்ச பையன் தான், அவன் கண்டு சிரிச்சான், அவ்வளவுதான். ஆனா இவர் என்ன செய்யறார், அவன் அந்த பையனை காண்றது கதைக்கிறது, அவர் காசு கொடுக்கணும்ப நான் காசு கொடுத்துட்டு பாருங்கள். அந்த வேலை செய்கிற பையன் இவருக்காக எதுக்காக காசு கொடுக்க வேணும், அதே ஒரு கதையாக்க. ஆகவே இந்த கதை நான் இந்த மாணவர்களுக்கெல்லாம் நாங்கள் ஒரு ஒரு எப்படி ஒரு சின்ன இழையை வச்சு கொண்டு சிறுகதையை உருவாக்கலாம் என்பதற்கு மிக அற்புதமாக இந்த கதையை கூட சொல்ல, மிக அற்புதமான ஒரு ஒரு களமும் ஒரு கதையும் இந்த இதுல வரும். தேநீர் கடையில வேலை செய்யக்கூடிய பையன் தனது கடைக்கு வரும் வாடிக்கையாளர் என்பதையும் தாண்டி மனித, அதாவது ஒரு ஒரு அன்பு, ஒரு சிநேகபூர்வமாக ஒரு உரையாடக்கூடிய ஒரு மனிதர் மீது வைத்த ஒரு அன்புதான் இந்த கதையில வருது. ஒரு சிறுகதையில் எப்படி ஒரு உணர்வை ஒரு சிறிய இழையை வைத்து கதை எழுதலாம் என்பதற்கு ஒரு நல்ல உதாரணம் இது. இரண்டு பாத்திர உரையாடல் மட்டும்தான் இதுல வந்திருக்குது. உண்மையில இன்றைக்கும் கூட இந்த பிரச்சனை, மனிதர்கள் மீது மற்ற மனிதர்கள் ஒன்றை நீங்க இரக்கம் காட்டவே தேவையில்லை. முதலவனை மனிதனா முதல் மதித்தாலே போதுமே. அதைத்தான் நீங்க மற்ற எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இங்கே, அந்த பையன் எனக்கு இந்த கடையை விட்டு வேற இடத்த வேலை வாங்கித்தான்னு கேட்க போறானா, இல்லாட்டி வேற ஏதாவது கொடுக்க போறானா, ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது. ஒரு எதிர்பார்ப்பு கூட இல்லாமல் பரஸ்பர அந்த அன்பை அந்த நேசத்தை ஒரு வெளிப்படுத்த வேண்டும் என்றதான் இந்த கதை சொல்லுது. நான் இந்த கதையை இன்றைக்கும் இது தேவையான கதையாகத்தான் நான் பார்ப்பேன். அண்மையில கூட நாங்கள் பல கதைகளை பற்றி கதைச்சிருக்கிறோம், இதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். இப்ப அண்மையில மலேகா என்ற ஒரு தொகுப்பு வெளியிடப்பட்டது. இயேசுராசா அங்கேயும் வந்திருந்தார். அந்த கதைகளை பற்றி நாங்கள் பேச்சுக்கு பின்னர் அவரோட எல்லாம் உரையாடி கொண்டோம். அதெல்லாம் அப்படியான கதைகள் எல்லாம் இருந்தது. நெத்திக்கா சொல்ற ஒரு கதையை மிக அற்புதமா அந்த தொகுப்பிலே ஒரு ஒரு பெண் எழுத்தாளர் எழுதியிருப்பார். மாதிரி அந்த பீலிக்கரை அந்த அதுல தண்ணி குடிச்சவர்கள் பிறகு இந்த அரசியல்வாதிகள் எப்படி எல்லாம் வந்து ஏமாற்றி போட்டு போகிறார்கள். அப்ப இன்றைக்கும் கூட அங்க இருக்கக்கூடிய அந்த சிறுவர்கள் வேலைக்கு அமர்த்தப்படுறது இன்றைக்கும் கூட, அப்ப இன்றைக்கு கொஞ்சம் மாற்றம் வந்துட்டுதான். ஆனாலும் இன்னமும் இந்த மனித உணர்வுகள் இந்த மாற்றத்தை நாங்கள் வேண்டி நிற்கிறோம்ன்றதுக்கு இன்றைக்கும் இந்த கதையை நாங்கள் 50 வருஷத்துக்கு பிறகு இழுத்து கொண்டு வரக்கூடியதான் இருக்குது. காலமில இருந்து 10 மணி வரை இந்த நீண்ட நேரம் இவங்கள் வேலை செய்ய வேணும். ஒரு விதமான அக்கறை, ஒரு விதமான மரியாதை, இந்த பிரதான பாத்திரத்துக்குள்ள வருது. அதான் அவர் பாக்குற, இந்த பையன்கள் எல்லாம் ஒரு நீண்ட நேரம் இந்த கடையில வேலை செய்யறாங்க, அப்படியான ஒரு பார்வை இதுல வருது. அப்ப இவ்வாறாக நாங்கள் ஒரு கதைகளை பற்றி நாங்கள் பேசிக்கொண்டே இருக்கலாம். அந்த வகையில உண்மையில இதுல நான் மிக வியந்தது என்று சொன்னால், பல படைப்பாளிகளும் மொழியை எங்கள் ஈழத்து படைப்பாளிகள் மிக சிறப்பாக எல்லாம் இந்த கதைகள்ல கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆனா அதே 70கள் சொச்சத்திலேயே வந்து ஜேசுராசா ஒரு கற்றுக்கமான அந்த கதையை கொடுக்கின்ற அதே நேரத்துல யாழ்ப்பாண பிரேச அந்த பேச்சு வழக்கை எவ்வாறு மிக நயமாக இங்க கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய சூழல் விவரணைகளா இருக்கலாம், அல்லது வாக்கிய அமைப்புகளாக இருக்கலாம், அல்லது வார்த்தை பிரயோகங்களா இருக்கலாம், அந்த கதையை எடுத்துக்கொண்ட அந்த அந்த அமைப்பாக இருக்கலாம், எல்லாமே வந்து ஒரு சிறுகதைக்குரிய. அவர்தான் சொல்றார், ஏன் நீங்கள் பிறகு கதை எழுதல் என்று கேட்க, எனக்கு கதையை பண்ண வேண்டிய தேவை என்று ஒன்றும் இல்லை. அவர் சொல்றார், எனக்கு அது எப்ப கதை எழுதணும் அப்படின்னு நினைச்சேன்னா அப்ப எழுதுனேன், அதுக்கு பிறகு என்ன அதுக்கு அப்படி எழுத வேணும்ன்றது இல்லை. அவருடைய எழுத்து முறைமை வந்து மாறிட்டது. ஆகவே அந்த 10 கதையோட அவருடைய கதைகள். நான் பல நண்பர்களிட கேட்டேன், ஜேசுராசா இதுக்கு பிறகு கதை எழுதியிருக்கிறாரு, நீங்க வாய்ச்சிருக்கீங்களா? யாரும் எல்லாம் சொல்லி இல்ல, அதுக்கு பிறகு அவர் எழுதுகிற போல இருக்க. ஆகவே
அந்த மொழியை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் முடிக்கலாம் நினைக்கிறேன். யாழ்ப்பாண பிரேச வழக்கு சொற்கள் மிக அனாயாசமாக இந்த கதையில வந்து விழுவதை காணலாம். உங்களோட மாமா செல்வநாயகம் உம்மட்ட கதைக்க சொன்னீர், காசு 20,000 பெட்டைக்கு நகை செவஸ்தியார் கோயில் வீடும் தருவினமா. இது பக்கம் கட்ட கதையில இப்படி ஒரு உரையாடல் வேறு. அதை விட இந்த உரையாடலாம் நாங்கள் இன்னும் பல கதைகள்ல பார்க்கலாம். மிக அற்புதமா வந்திருக்கு. மகத்தான துயரங்கள், இருப்பு, படம் பார்த்த பிறகு, ஓர் இதயம் வறுமை கொண்டிருக்கிறது, தொலைவு, இந்த கதைகளுக்குள்ள இந்த தன்மையை நாங்கள் இன்னும் கூட கவனிக்கலாம். அதுல வேற ஒரு இடத்துல தோளில் கிடந்த குழந்தை அவனை பார்த்து கையை தூக்கி தூக்கி கீழே போட்டபடி சென்றதை கண்டான். வாழ்வின் வசந்தங்களும் கை அசைத்தபடி இவ்வாறுதான் தன்னை விட்டு எந்நேரமும் செல்கின்றனவோ. ஏன்னா அந்த ஏற்கனவே இவர் கதைச்சு பழகின ஒரு பெண் பிறகு வந்து தாலியோட வந்து நிற்கிறாள். அவள்கிட்ட தோல்ல ஒரு குழந்தை இருக்குது, இப்படி கதைக்கிறான். ரெண்டு கதைச்சிட்டு பிறகு அவள் சொல்றா, நீங்க ஒரு வீட்டை வந்துட்டு போலாம் தானே என்று ஒரு நட்பு இருக்கிறாள். வேற பாப்பம் என்று சொல்றாரு. அதுக்கப்புறம் அவள் போன அப்புறம் அந்த குழந்தை தோல்ல இருந்து அந்த கையை தூக்கி வாய் காட்டுது. அதை வச்சுக்கொண்டு அவர் எழுதுவார். அந்த அந்த பிள்ளை கையை தூக்கி தூக்கி இப்படி காட்டுறது எப்படி இருக்குன்றால், வாழ்வின் வசந்தங்களும் கை அசைத்தபடி இவ்வாறுதான் தன்னை விட்டு எந்நேரமும் செல்கின்றனவோ என்று சொல்லி இந்த வாக்கிய அமைப்புகளை கொண்டு வந்திருப்பார். இவங்கள் என்ன மனுஷர், இவ்வளவு நாளும் காசு கண்ணை மறைச்சிட்டது, இப்ப பெரிய படுற அது அந்த பிரேசத்துக்குரிய ஒரு சிறிய ஒரு வழக்கு. அந்த சொல்லில் ஒரு சின்ன ஒரு மாற்றம். நாங்கள் அந்தரப்படுறார் என்றுதான் நாங்கள் சொல்லுவேன் யாழ்ப்பாண பேச்சு வழக்குல. அதிலே இன்னமும் நாங்கள் வடமராட்சி பேச்சு வழக்கு அல்லது கரவெட்டி அல்லது தீவு பிரேசம் அல்லது யாழ்ப்பாணத்தின் கரையோர பிரேச மக்கள் பேச்சு வழக்குல இன்னும் அந்த பலர் ஆய்வு செய்திருக்கணும். அது சில சொற்பதங்கள் அதனுடைய அந்த இதுல சில வித்தியாசங்கள். அதுல படுறார் என்றதை படுறார் என்று அப்படி எழுதுவேன். இல்ல நான் அங்க கொடுத்துட்டேன், இப்பதான் காசு கொடுத்தனான் என்றபடி அதே வெட்கச்சிரிப்புடன் கசியரை காட்டினான். நான் முதல் சொன்ன அந்த சின்ன பையன் கதை. அத அருண்மொழிவர்மன் அதை எழுதியிருப்பார். தனக்கு அந்த கதையில எது பிடிச்சான்னு சொன்னா, அந்த பையன் வந்து வெட்கப்படுறான். அந்த வெட்கப்படுற அந்த அந்த அழகு உண்மையில அந்த கதையை வந்து மேலும் அழகுபடுத்துன்னு சொல்லி எழுதுவாரு. ஜேசுராசனுடைய அந்த தொகுப்புக்கு ஒரு குறிப்பொண்டு ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார் அருண்மொழிவர்மன். வரவேற்பு என்ற கதையும் நாம் தினசரி வாழ்வில் பார்க்கின்ற எளிய மனிதர்களின் மெல்லுணர்வுகளை காட்டுகின்றது. குறிப்பாக வரவேற்பு சிறுகதையில் வருகின்ற வெட்கம் கலந்த சிரிப்புடன் கூடிய மரிய சூசை போன்றவர்களே வாழ்வின் அழகான கணங்கள் சிலவற்றை பிரசவித்து தருபவர்கள் என்று சொல்லி இவ்வாறாக அந்த சூழல் வர்ணனை எல்லாம் அந்த இதுக்கு அந்நியம் இல்லாமல் வந்து சேரும். அந்த முதலாவது கதையில பாத்தீங்கன்னு சொன்னால், அந்த மாமன் என்று சொல்றது மாமன் முருகன் அவர் தான் தன் மகளுக்கு மாப்பிள்ளை கேட்கிறவர். அவர் சொல்லுவார், அந்த கதை இப்ப ஆங்கிலத்துல மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அந்த ஏஐல வந்து அதுக்கு படமும் எடுத்து போட்டிருக்கிறாங்க. ஒரு பெருத்த வண்டியோட அவர் கழுத்துல வந்து சங்கிலியும் போட்டபடி அவர் வந்து நிக்கிறார். பக்கத்துல ஒரு சைக்கிள்ல வந்து இறங்காமன் கதை சொல்லி கணிக்கிற மாதிரி அதுக்கு அந்த ஆங்கில கதைக்கு அந்த ஒளிப்படத்தை கூட கொடுத்துருக்குறாங்க. அப்ப அதுல இப்படியே கதைச்சு ஒன்று கேட்க அந்த சூழலை எப்படி வர்ணிப்பார். தூண்டற் கயிற்றை மரக்காலில் போட்டு தூக்கியபடி வந்த தோமாசும் அருள் சீலனும் சிரித்தபடி கடந்து சென்ற போதும் பதிலுக்கு சுமூகமாக அவனால் சிரிக்கவும் முடியவில்லை. அந்த காட்சி வர்ணனைகள் அப்ப கதைக்கு ஏற்றவாறான அந்த காட்சிகளை கொண்டு வந்து சேர்க்கிற இவ்வாறான தன்மையெல்லாம் அங்கே இருந்திருக்குது. ஆகவே இந்த வகையிலே ஒரு நடுத்தர மற்றும் கீழ் நடுத்தர வர்க்கங்களில் இருந்து ஒரு கிளாக்கர் உத்தியோகத்துக்காக அப்படி ஒரு பெருந்தொகையாக ஒரு அரசாங்க உத்தியோகம் வேலை செய்கின்ற போது அவ்வாறு சென்ற ஒரு இளைஞர்களுடைய ஒரு தலைமுறையுடைய கதையாகத்தான் இந்த கதைகள் எல்லாம் விரிந்திருக்கின்றன. குறிப்பாக தென்பகுதியில வாழ இந்த இளைஞர்களுடைய மனநிலைகள், அவர்களுடைய அந்த படைப்புகளை வெறுவதை இருந்து அதே இடத்துல அந்த காலம் அப்படியே வந்து பதிவாகி இருக்குது. சமூக பொருளாதார அம்சங்கள் எல்லாம் இங்க வந்து அமைஞ்சிருக்குது. இந்த வகையிலே காதல், தனிமை, நட்பு, ஏமாற்றம், சமூகத்தின் பல்வேறு முகங்கள், அதாவது சாதி, அந்தஸ்து போன்ற அந்த வேறுபாடு பார்க்கின்ற இவை எல்லாம் வந்தீங்க முக்கியம் பெறுகின்றன. 1966 கோட எடிகள் என்று ஒரு கதை எழுதுனதாகவும், ஆனால் அந்த கதை தனக்கு அவ்வளவு தூரத்துக்கு திருப்தி தராதபடியா அதை நான் இந்த தொகுப்பில சேர்க்கலை என்று சொல்லியும் தன்னுடைய சுய கருத்தாக பல இடங்களில் அவர் அதை பதிவு செய்திருக்கிறார். எனது சில சிறுகதைகள் நட்பு, காதல், தனிமை பற்றி பேசுகின்றன. அவை சார்ந்த ஏமாற்றம், துயரம் பற்றியும் பேசுகின்றன. இவற்றை ஒரே விரக்தி, நம்பிக்கை, வறட்சி என வரட்டுத்தனமாக சிலர் குற்றஞ்சாட்டியுள்ளார்கள். ஆனால் 4 கதைகளில் தான் துக்கமும் சலிப்பும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. மனித உறவுகளின் உடைவும் இந்த கதைகள்ல
மனித உறவுகளின் உடைவும் நெருக்கமின்மையும் அந்நியமாகி போனமை பற்றிய உணர்தலுமே இவற்றுக்கான சலிப்புக்கும் காரணியாகும் என்று ஒரு இடத்தை தன்னுடைய வாக்குமூலத்தை கூட அவர் அங்கு கொடுத்திருக்கிறார். இந்த வகையிலே நாங்கள் ஒரு காலகட்டத்தினுடைய கதைகளாக இருந்தாலும் மனித உணர்வு நிலையில இன்னமும் நாங்கள் மாற்றத்தை காண வேண்டியவர்களாகத்தான் இருக்கிறார்கள். இந்த மனிதர்களும் எப்படித்தான் இருக்கிறார்கள் என்பதையும் இந்த கதைகள், சில கதைகள் எங்கள் எடுத்து காட்டுகின்றன. உண்மையில அகநிலை உணர்வு வெளிப்பாட்டோடு புறநிலை சித்தரிப்பு கூடாகவும் கற்றுக்கமான கதைகளை அவர் எங்களுக்கு தந்திருக்கிறார். உண்மையிலே அவர் தொடர்ந்து கதைகள் எழுதியிருந்தால் இந்த ஈழத்து சிறுகதை துறைக்கு இன்னும் வளம் சேர்த்திருக்க முடியும் என்றுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக இருக்கிறது. அவர் அந்த துறையிலிருந்து மாறி அவர் மற்ற பக்கத்துல வந்தது கூட பரவாயில்லை, அது கூட இன்னொரு வளத்தை எங்களுக்கு வந்து சேர்த்திருக்கிறது. அதைத்தான் இந்த நண்பர்கள் தொடர்ந்து பேச போகிறார்கள். அந்த வகையிலே ஒரு காலகட்டத்தின் ஒரு பதிவாக இருக்கக்கூடிய இந்த கதைகள் ஒரு தனிமனித வாழ்க்கையில் அந்நியமாகி போன மனிதர்களை பற்றி காட்டுகின்ற அதே நேரத்தில் சமூகத்தில் இன்னமும் மாற்ற முடியாமல் இருக்கின்ற சில போலி முகங்களையும் கூட இங்கே வெளிக்காட்டுகின்றன என்ற வகையில் இந்த கதைகள் உண்மையாக 50 வருடங்கள் தாண்டினாலும் இன்னமும் படிக்க வேண்டிய கதைகள், எமது ஈழத்திலக்கியத்துக்கு மீள வலிச்சிருக்கக்கூடிய கதைகள் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விட வருகிறேன். நன்றி.